ஹலோ மக்களே! நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெஜிடபிள் சட்னி. நான் கேபேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இது ஒரு டயட் ரெசிபியா தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுக்கு வந்து தோசை வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதோட நம்ம தேங்காய் சட்னி, இல்லைன்னா சால்னா இந்த மாதிரிலாம் அடித்து நொறுக்குவோம். ஆனால் ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். தோசையில் வந்து கார்ப்ஸ் இருக்கிறனால, இதே இதை நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சோம்னா செமையாக இருக்கும். நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம வந்து கேபேஜ் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரஃப்பாக கட் பண்ணுறதுனால கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட ஓகே தான். நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் பொறுமையாகவே சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் பச்சை வாடை அடிக்காது. அப்புறமா அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுங்க. அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. அதை கடாயை அப்படியே அமர்த்தாமல் கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 3 வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு தக்காளி, ஒரே ஒரு ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சிம்மில் வச்சு சாட்டே பண்ணிங்கன்னா நல்லா சாட்டே ஆயிரும். தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நம்ம கேபேஜ் வதக்கியிருப்போம்ல, அதையும் இதில் போட்டு மறுபடியும் கொஞ்சமாக நல்லா சாட்டே பண்ணி எடுத்திங்கன்னா கேபேஜ் வந்து நல்லாவே வதங்கிடும். சிம்லேயே வச்சு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தக்காளியும் நல்லா வதங்கி அதில் வந்து அந்த கேபேஜும் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையுமே. உப்பு நம்ம இதில் போட்டிருக்கனால நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். திருப்பி வந்து அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கேபேஜ் சட்னி இருக்குல்ல, அதை வந்து கொட்ட ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக யூஸ் பண்ணி சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த கெட்டி சட்னி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணி தாளித்து எடுத்துக்கிறேன். இதை வந்து 2 தோசை முருக முருக போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.